இயேசு செய்த மலை பிரசங்கம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சத்தியங்களையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதுல ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு தீமை செய்து நமக்கு வேதனை உண்டாக்குறவங்களை கூட நேசிக்கணும், மன்னிக்கணும், நன்மை செய்யணும் என்று இயேசு சொல்லிக் கொடுத்தது மாத்திரல்ல, வாழ்ந்து காண்பித்தார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு என்று சொன்னவர், பரவாயில்ல அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீமையை எதிர்த்து நிற்காதபடி நன்மையினாலே தீமையை வெல்லுங்கள் என்கிற சத்தியத்தை இயேசு சொல்லி கொடுத்தார். இந்த வார்த்தைகள் தான் மகாத்மா காந்திக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு அதனால தான் அகிம்சை வழியில போராடி சுதந்திரத்தை பெறவன்னு சிந்தை உண்டானது என்பதாய் அவர்கள் சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நம்ம எல்லாருக்குமே சத்துருக்கள் இருப்பாங்க, பகைக்கிறவங்க இருப்பாங்க, துன்பப்படுத்துறவங்க இருப்பாங்க. எல்லாருமே வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருப்பாங்க, வெளியில இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல, ஊழியம் செய்துட்டா இன்னும் நிறைய இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம நேசித்து அன்பு காட்டி தான் நம்ம ஜெயித்து முன்னேறணும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்க அதை கடைபிடிக்கும் போது சாதிப்பீங்க. அதனால இந்த இயேசு வாழ்ந்து காண்பித்த மாதிரியை நம்மளும் பின்பற்றணும். இந்த நாளில் அதற்கு அர்ப்பணித்துக் கொள்றீங்களா? அப்படியே இதயத்துல கைவிட்டு சொல்லுங்க, இயேசுவே, நான் சத்துருவை சிநேகிக்கணும், சபிக்கிறவளை ஆசீர்வதிக்கணும், எனக்கு தீமை செய்யறவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், அதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன், அந்த இருதயத்தை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.